கடந்த பல தேர்தல்களில் திமுகவும் காங்கிரசும் தோளோடு தோள் கைப்போட்டு கூட்டணி வைத்திருந்த நிலையில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக இந்த கூட்டணி முடிவடைகிறது. ஆருயிர் நண்பர்களாக திகழ்ந்த மு.க.ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் ஒருவரை ஒருவர் பிரியும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. யாருடன் கூட்டணியும் இல்லை, தனித்துதான் போட்டியிடுவோம் என்று முடிவெடுத்து வைத்திருந்த நடிகர் விஜய் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி சேருகிறார். இதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை காணலாம். ஆன்லைன் சூதாட்டம், ரம்மி விளையாட்டு, ஆடுபுலி ஆட்டம் என்பது போல் தமிழக அரசியலில் இப்பொழுது கூட்டணி ஆட்டம் வெகு ஜோராக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது அந்த கட்சியுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறது. கடந்த தேர்தல்களில் திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதில் மேல் பூனையாக காட்சியளிக்கிறது. வைகோ தலைமையிலான மதிமுகவும் திடீர் பல்டி அடித்து பாஜகவுடன் கூட்டணிக்கு ஏற்பாடு செய்து வருகிறது. இந்த நிலையில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் யாருடன் கூட்டணி வைத்துக் கொள்ளப் போகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே நீடித்து வருகிறது. திமுக, பாஜக ஆகிய கட்சிகளுக்கு எதிராக களமிறங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தை எடப்பாடி பழனிசாமி கொக்கி போட்டு இழுத்து பார்த்தார். ஆனால் யாருக்கு முதலமைச்சர் பதவி என்ற கேள்விக்குறியால் நடிகர் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்துவிட்டார். இதற்கிடையில் கடந்த 3 மாதங்களாகவே வெளிவந்த தமிழ்நாடு தழுவிய ஆய்வு தகவல் நடிகர் விஜய்க்கு 13 முதல் 15% வாக்குகள் தான் கிடைக்கும் என தெரிவித்திருப்பது நடிகர் விஜயை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. வருகின்ற தேர்தலில் எப்படியும் வெற்றி பெற்றாக வேண்டும், முதலமைச்சராக வேண்டும் என்பதில் ரஜினி ஸ்டைலில் குறிவைத்தால் இறை விழணும் என்ற பாணியில் விஜய் போராட்ட களத்தில் குதித்திருக்கிறார். இதன் முதற்கட்டமாக காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என அவர் தீர்மானம் செய்து இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க தாராளமாகவும் தயாராக இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட்டணி சேர்த்துக் கொள்ளலாம். இது தவிர தேமுதிகவையும் தன்னுடன் சேர்த்துக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள். காங்கிரசுடன் கூட்டணி என்பதை அறிவிக்கும் முகமாக வருகின்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் மாநாட்டில் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை அவர் திரைமறைவில் செய்து வருகிறார். அந்த வகையில் ராகுல் காந்தியை சந்திக்க நேரம் கேட்டு அதற்குரிய பணிகளையும் செய்து வருகிறார். இதற்கிடையில் கடந்த வாரம் டெல்லியிலிருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர் ஒருவர் சென்னை வந்து நடிகர் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார். தங்களுடன் கூட்டணி சேர ராகுல் காந்தி தயாராக இருக்கிறாரா என்ற தகவலை சொல்லி தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி சேர்ந்தால் தங்களது கோரிக்கைகள் என்ன என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி அமைய வேண்டும் என தமிழக காங்கிரஸ் குரல் கொடுத்து வந்தது. அது மட்டுமல்லாமல் அமைச்சரவையில் தங்களுக்கு இடம் வேண்டும், கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் கோரிக்கைகள் நீடித்து வருகின்றனர். ஆனால் அவற்றுக்கெல்லாம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் செவி கொடுப்பதாக இல்லை. மாறாக கடந்த தேர்தலை விட வருகின்ற தேர்தலில் தொகுதிகளை குறைத்து தருவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டன. இந்த சூழலில் காக்காய் உட்கார பணம் பழம் விழுந்த கதையாக திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசிய அவதூறு பேச்சுகள் காங்கிரஸ் கட்சியினர் இடையே மனக்கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுபோன்று தமிழகத்தில் நடைபெறும் சூழ்நிலைகள் அனைத்தும் டெல்லி காங்கிரஸ் மேலிடத்திற்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே முதல்வர் மு.க.ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் எழுதிய அவரும் நானும் பாகம் 2 புத்தக வெளியீட்டு விழாவிற்கு சோனியா காந்தியையும் பிரியங்கா காந்தியையும் அழைத்தார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் இந்த விழாவில் கலந்து கொள்ள மறுத்துவிட்டார்கள். காரணம் தாவேகாவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளும் முகாந்திரம்தான் என்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தற்பொழுது டெல்லியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர் ஒருவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார். இருவருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் பல முக்கிய தகவல் பரிமாறப்பட்டுள்ளனர். தமிழக வெற்றி கழக கூட்டணி வெற்றி பெற்றால்தான் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் தர 234 தொகுதிகளில் 60 தொகுதிகளை காங்கிரசிற்கு தர வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிளை கழக அமைப்பு இல்லாததால் காங்கிரஸ் கட்சியினர் கிளை கழகம் சார்பாக
தீவிரமாக பணியாற்றுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக டெல்லி காங்கிரஸ் மேலிடம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவுடன் கூட்டணி சேர்த்து காங்கிரஸ் கட்சிக்கு எந்தவித முன்னேற்றமும் இல்லை. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கும் உரிய அங்கீகாரமும் கிடைக்கவில்லை. மேலும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் நடிகர் விஜய் அண்டை மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி வளர்ப்பதற்கு பிரச்சாரங்களில் அவரை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி சேரும் பொழுது நிச்சயமாக விஜய் கட்சி வெற்றி பெறும். காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்கள் பதவி கிடைக்கும். அரசியல் அதிகாரத்தை எட்டி பிடிக்க முடியும் என்றெல்லாம் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு இருக்கிறது. இதன் பிறகுதான் டெல்லியைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் விமானம் மூலம் சென்னை வந்து நடிகர் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார். நடிகர் விஜயும் தனது கருத்து குறித்து தெரிவித்து ராகுல் காந்தியை சந்தித்து பேச வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். அந்த பிரமுகரும் டெல்லி சென்று ராகுல் காந்தியிடம் பேசிவிட்டு தகவல் சொல்வதாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார். ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் திமுகவுடன் மிக நெருக்கமாகவும் மு.க. ஸ்டாலினுடன் அன்பு காட்டிய சூழ்நிலையில் எப்படி பிரிவது என்கின்ற இருதலை கொள்ளி எறும்பாக தவிக்கிறார்கள். இருந்தபோதிலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலினை பகைத்துக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு அவர் வருவதாக தெரிகிறது. எனவே விரைவிலேயே ராகுல் காந்தி விஜய் சந்திப்பு டெல்லியில் நடைபெற காத்திருக்கிறது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் மாநாட்டில் நடிகர் விஜய், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, செல்வ பெருந்தகை ஆகியோர் ஒரே மேடையில் தோன்றி கைகளை உயர்த்தி பிடித்தபடி புகைப்பட கலைஞர்களுக்கு போஸ் கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள் என்று சொல்கிறது ஜெம் தொலைக்காட்சியின் இந்த சிறப்பு செய்தி.